ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேங்க. ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகாய், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொத்து கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ண 2 பல் பூண்டு, ஒரு தக்காளி விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிடுங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், தேவையான கல்லுப்பு, இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வதக்கிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. தேங்காய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.